இந்த வீடியோல ரெண்டு போன்ஸோட கம்பாரிசன் தான். ரெண்டுமே ஒரு நல்ல போன் தான். விவோட V40 அண்ட் ஓப்போட Reno 12 Pro. ஆஃப்லைன்ல நீங்க ஒரு போன் வாங்க போறீங்கன்னா ஒரு 35K பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு போன்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிற ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ரெண்டு போன்ஸுமே என்கிட்ட ஒரே டைம்ல வந்து இல்ல, ரெண்டு போன்ஸும் பட் நான் தனித்தனியா யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு போனுமே நல்லா பண்ணிருக்காங்க, பாக்கிறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கு. பட் பர்சனலி எனக்கு விவோட V40 டிசைன் கொஞ்சம் நல்லா வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் விவோ V40 ஒரு சில பிளஸ் பார்க்கும்போது IP68 வந்திருக்கு, இங்க IP65 தான் ஓப்போல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஆனா அது போல வெயிட்னு பார்க்கும்போது விவோ கொஞ்சம் அதிகமா இருக்கு, 190 கிராம் மேல இருக்கு. ஓப்போ வந்து ஒரு 185 அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ரெண்டுமே ஒரே திக்னஸ் தான், 7.6 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டுமே மேட் பினிஷிங் மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஸ்லிப்பரியாலாம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு இது ரெண்டுல எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த ரெண்டு போன்ஸோட டிஸ்பிளே, இங்கேயுமே ரெண்டு போன் டிஸ்பிளேமே நல்லா தான் வந்திருக்கும். பட் ஆனா நீங்க வந்து பக்கத்துல வச்சு பார்க்கும்போது விவோ வருது ஒரு சின்ன சின்ன பிளஸ் வந்து இருக்கு. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓப்போல இல்ல, ஃபுல் HD பிளஸ்க்கும் கொஞ்சோண்டு வந்து அதிகமா இருக்கும். அது போக பிரைட்னஸ் பார்க்கும்போது ஓப்போல 1200 நைட்ஸ் வந்திருக்கு, இங்க 4500 நைட்ஸ் வந்திருக்கு. பட் 1200 நைட்ஸே உங்களுக்கு போதுன்னா ரொம்பவே பிரைட்டா தான் இருக்கும். பட் இங்க வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் 4500 நைட்ஸ் வரைக்கும் போக முடியும். டிபிக்கலா பாத்தீங்கன்னா இந்த போனுமே 1300 நைட்ஸ் வரைக்கும் தான் போகும். ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து இல்ல, பட் ஆனா ஒரு சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. அது போக ரெண்டுமே 6.7 இன்ச் தான், ஒரு AMOLED பேனல் தான். பெசல்ஸும் கம்மியா தான் வந்திருக்கும். சென்டர் பஞ்ச் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுவுமே சின்னதா வந்திருக்கும். ஃபுல்லா கர்வ்ட் ஆகிற டிஸ்பிளே தான். ரெண்டு போன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாத்தீங்கன்னா. ஸோ டிஸ்பிளே மல்டிமீடியா கன்செப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு போன்ஸ்ல எதை வேணா சூஸ் பண்ணலாம், ரெண்டுமே பெட்டரா தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான், இங்கதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இங்க நமக்கு வந்து விவோல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4nm 5G ப்ராசஸர். இதுவே நம்ம ஓப்போ Reno 12 Pro பார்க்கும்போது டிமென்சிட்டியோட 7300 யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு 5G ப்ராசஸர் தான். இங்க ரெண்டு போன்ஸ்ல எது பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 தான். இதோட அண்டர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8.2 lakh 3 lakh அந்த மாதிரி வந்திருக்கு. பட் ஓப்போ Reno 12 Pro யூஸ் பண்ணிருக்காங்க. டிமென்சிட்டி 7300 வந்து 6.5 lakh அந்த மாதிரி தான் வந்திருக்கும். 7050 ஒரு ஸ்லைட்லி பெட்டர் வெர்ஷன் தான் அந்த 7300. ஸோ டிமென்சிட்டி 7200 அளவு கூட பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஓப்போ பொறுத்த வரைக்கும். பட் ரெண்டுமே ஒரு நல்ல ப்ராசஸ் தான். நீங்க டீசெண்டா கேமிங் வந்து பிளே பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்டா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விவோ போறது பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கேப்பபிலிட்டி பெட்டரா வந்திருக்கும். அண்ட் ரெண்டு போனுமே தெர்மல்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளான ப்ராசஸர் தான். அண்ட் பேட்டரியுமே ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு போன்ஸுமே, அதுலயுமே ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அடுத்து ரெண்டு போன்ஸோட ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா கேமரா தான். இப்போ ஓப்போன்னு பார்க்கும்போது பின்பக்கமா 3 சென்சர் இருக்கு, அண்ட் விவோன்னு பார்க்கும்போது பின்பக்கம் 2 சென்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்போ வரத பார்த்துடலாம். இங்க பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு OIS வந்து இருக்குது. அடுத்தது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் டெலபோட்டோ இங்க 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, அது வந்து விவோல வந்து இல்ல. அண்ட் செல்ஃபி கேமராவுமே இங்க 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நீங்க டே லைட்டா இருந்தாலும் சரி, நைட் போடா இருந்தாலும் சரி, கேமரா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அண்ட் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 4K 60 FPS வீடியோ நீங்க செல்ஃபிலையும் எடுக்கலாம், ரியர்லயும் எடுக்கலாம். ஸோ கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம AI ஃபீச்சர்ஸ்மே இந்த கேமரா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில இது கிமிக்ஸா இருந்தாலும் ஒரு சில இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓப்போ Reno 12 Pro ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா Reno சீரிஸ்ல போன டைம்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா விவோட கொஞ்சம் ஏதாவது 1-2 கம்மியா இருக்கும். பட் இந்த டைம் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் Reno 12 Pro தனி போனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி விவோ V40 பார்க்கும்போது இங்க பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷனோட ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே OIS இருக்கு. அடுத்தது இன்னொரு 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கேயுமே 50 மெகாபிக்சல் தான். இங்கேயுமே நீங்க 4K 30 FPS வந்து செல்ஃபி ரியர்ல வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் விவோலையுமே ரொம்ப சூப்பரான இமேஜஸ் எடுக்க முடியும். நைட் மோடும் சூப்பரா வந்திருக்கும். டெலபோட்டோ இல்லாத ஒரு சின்ன ட்ராபேக் தான், பெட்டரா இருக்கும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு போன்ல கேமரா எது நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு போன்லயுமே நீங்க இந்த பிரைமரி சென்சர்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ண முடியாது. பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். மறுபடியும் ரெண்டுமே சூப்பரான சென்சர் தான். பட் ஆனா அல்ட்ரா வைட்னு பார்க்கும்போது விவோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் அதுக்காக உங்களுக்கு ஓப்போ வந்து ஒரு டெலபோன் சென்சர் இருக்கு. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ரெண்டு போன்ஸும் நல்லா இருக்கு. பட் ஓப்போ சிலங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் கேமரா வாங்கணும்னா உங்களுக்கு வந்து டெலபோட்டோ முக்கியம்னா நீங்க ஓப்போ Reno 12 Pro சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து டெலபோட்டோ முக்கியம் வந்து கிடையாது, பட் மற்ற ஃபீச்சர் எனக்கு ஓப்போ வரைக்கும் விவோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுதுன்னா நீங்க விவோ சூஸ் பண்ணலாம். நீங்க
கேமரா ரெண்டு ஃபோனுமே நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கு டெலஃபோட்டோ இம்பார்ட்டன்ட்னா நீங்க கண்டிப்பா Reno 12 Pro வந்து சூஸ் பண்ணணும். நிறைய நான் வந்து ஜூமிங்ல வந்து எடுப்பேன், இல்லைன்னா ஸ்விட்சிங் பிட்வீன் இந்த வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஓப்போ போகலாம். அது இல்லாமல் கேமரா ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு வந்து ஓப்போல தான் இந்த வாட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. ஏஐ எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி அங்கே ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கு. பட் நமக்கு விவோல எப்பவும் பார்க்குற ரெகுலர் அந்த ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்ஸோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் தான். பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு விவோ கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகம், 5500 இருக்கு, 80 வாட்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் இருக்கு. நமக்கு ஓப்போல வந்து நார்மல் 5000 mAh பேட்டரி இருக்கு, இங்கேயுமே 80 வாட்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ ரெண்டு ஃபோன்ஸோட பேட்டரி லைஃப்மே நல்லா இருக்கும். பட் விவோ இன்னும் கொஞ்சம் பெட்டர், சார்ஜிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே குயிக்கா வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இங்கேயுமே ஓப்போக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ரேம் டைப் DDR4X யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து இங்க UFS 2.2 தான் V40 இருக்கு. பட் ஓப்போ Reno 12 Pro UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு விவோட V40 பேஸ் ரெண்டு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான். பட் ஓப்போல 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். அது போல விவோல இன்னும் ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 8-256, 12-512 இருக்கு. ஆனா நமக்கு ஓப்போல வந்து ரெண்டே வேரியன்ட் தான், 12-256, 12-512. பட் ஆனா நம்ம அந்த 35K நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு விவோல 8-128 கிடைக்கும், ஓப்போல பாத்தீங்கன்னா 12-256 வந்து கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு ஃபோன்லயுமே Android 14, ColorOS 14, FunOS 14 ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும். ரெண்டுத்துக்குமே அப்டேட் ப்ராமிசஸ் ஒரு 3 இயர்க்கு மேஜர் அப்டேட் தருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ரெண்டு ஃபோன்ஸுமே ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா பிரைசிங் பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோனுமே 35K தான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜும் ரேமும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் விவோ நீங்க சூஸ் பண்றீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ல யார் எந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, நான் நார்மலா டே டு டே யூசேஜ் பண்ணுவேன், சின்ன சின்ன கேமிங் தான் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ஓப்போ சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிளஸ் வந்து ஹை கெப்பாசிட்டியான ஸ்டோரேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் IR பிளாஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுவே விவோ யார் சூஸ் பண்ணணும்னா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேமராவும் நல்லா இருக்கணும், பிளஸ் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஒரு ஆல் ரவுண்டிங்கா எனக்கு வந்து எனக்கு அந்த ஸ்டோரேஜ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வந்து முக்கியம் 128GB போதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா விவோட V40 வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. Bye.